அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். நடமாடும் தெய்வம் என நம்மிடை விளங்கி வரும் நற்காஞ்சி பெரியவர்க்கே என்று தொடங்குகின்ற ஒரு அழகான கவிதையை எழுதியிருப்பவர் அமரர் தண்டமிழ் கொண்டல் திரு சிதம்பரம் சுவாமிநாதன் அவர்கள். தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவர், தமிழ் கவிஞர். அவருடைய நினைவு வருகிறது. நடமாடும் தெய்வம் என நம்மிடை விளங்கி வரும் நற்காஞ்சி பெரியவர்க்கே. நம்மிடை விளங்கிய இல்லை, நம்மிடை விளங்கி வரும். அவர் இதை எழுதும் பொழுது மகாபெரியாருடைய 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் எழுதியிருந்தார். ஆனால் மகான் என்பவர் என்றும் நம்மோடு இருப்பவர். இட் இஸ் அ கண்டினியூஸ் பிரசன்ஸ். அதனால நம்மிடை விளங்கி வரும் நற்காஞ்சி பெரியவர் என்பதுதான் பொருத்தமாக இருக்கிறது. அந்த இன்றைக்கும் நம்முடைய நட்ட நடு நெஞ்சிலே, நம்முடைய நட்ட நடு வீட்டிலே, நம்முடைய வாழ்க்கையின் நட்ட நடுவிலே விளங்கி வருகின்ற நற்காஞ்சி பெரியவர் கணபதியை பற்றி சொல்லி இருக்கின்ற சில அருமையான ஆழமான தகவல்களை நாம தரிசித்து கொண்டு வருகிறோம், பருகி கொண்டு வருகிறோம். மிகச் செறிவான, மிக ஆழமான விஷயங்களை மிக எளிமையான முறையிலே விளக்குகின்ற அவருடைய பாணியை கண்டு வியந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அண்ணா காயத்ரி என்று அவரே சொன்ன வார்த்தை தான். அண்ணா யார்? கணபதி தான் அண்ணா. யாருக்கு அண்ணா என்று பார்த்தால் முருகனுக்கு அண்ணா, இல்லையா? முருகனுக்கு அண்ணா. இதற்கு இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே அதை நாம பார்ப்போம். விக்னேஸ்வர காயத்ரியை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுவோம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரியதாக ஒரு காயத்ரி உண்டு. உபநயனம் செய்து பிரம்மோபதேசத்திலே நமக்கு வெளிப்படுகின்ற, உள்ளே செலுத்தப்படுகின்ற காயத்ரி சூரிய ஜோதிஷ், அது சம்பந்தப்பட்டது, இல்லையா? அதுக்கு பரமாத்மா சக்தியான சவிதா, அந்த தெய்வத்திற்கான காயத்ரி. அது காயத்ரி என்பது 24 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம். அந்த எண்ணிக்கையில் எல்லா தேவதைகளுக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்கள் 8 எழுத்துள்ள 3 பாதங்களாக பிரிக்கப்படும். 24 8 8 8 என்று இவை பிரிக்கப்படும். ஒவ்வொரு பாதத்திலும் அந்த மந்திரம் எந்த தேவதைக்கானதோ அந்த தேவதையினுடைய ஒவ்வொரு பெயரை சொல்லி இருக்கும். 3 பாதத்திலும் 3 பெயர்கள் வரும். முதல் பாதத்தில் ஒரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை அறிவோம் என்று சொல்லும். 2ஆம் பாதத்தில் அந்த தெய்வத்திற்கே இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை தியானிப்போம் என்று வரும். 3வது பாதத்தில் 3வதாக இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவர் நம்மை நல்ல வழியில் தூண்டிவிடட்டும் என்று பிரார்த்தனை வரும். மீண்டும் சொல்லுகிறேன். முதல் பாதத்தில் ஒரு பெயரை சொல்லி, அந்த தேவதையின் ஒரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை அறிவோம் என்று வரும். 2வது பாதத்தில் அந்த தேவதையினுடைய இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை தியானிப்போம் என்று வரும். 3வது பாதத்தில் 3வதாக இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவர் நம்மை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று வரும் என்பதை பார்க்கிறோம். பெரியவர் மகா நாராயண உபனிஷத்தை குறிப்பிட்டு அதில் உலகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கின்ற, பிரசித்தமாக இருக்கின்ற காயத்ரி மந்திரங்களில் பரமசிவன், விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், நந்திகேஸ்வரர், இந்த 4 தெய்வங்களுக்கு உண்டான காயத்ரிகளில் முதல் பெயராக தத்புருஷ என்பதைத்தான் சொல்லி இருக்கிறது. தத்புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத், இல்லையா? ஆனால் விக்னேஸ்வரரை குறித்ததாக அதர்வ வேதத்தில் ஒரு உபனிஷத்து இருக்கிறது. அது கணபத்யதர்வ சீர்ஷம் என்று அதற்கு பெயர். அதில் ஒரு கணபதி காயத்ரி கொடுத்திருக்கிறது. அந்த காயத்ரியில் முதல் பெயராக ஏகதந்த என்பதைத்தான் சொல்லி இருக்கிறது. ஏகதந்தாய வித்மஹே. சவிதாவுக்கான காயத்ரியில, நம்ம அன்றாடம் செய்கின்ற சந்தியாவந்தனத்திலே வருகின்ற காயத்ரியில முதல் 2 பாதங்களுக்குமாக சேர்த்து தியானிப்போம் என்று வரும். தத்சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி சேர்ந்து வரும். 3ஆம் பாதத்தில் இன்னொரு பெயர் சொல்லாமலே நம் அறிவை தூண்டட்டும், தியோயனோ பிரச்சோதயாத் என்று வரும். இதைத்தான் மகாகவி பாரதியார் மொழிபெயர்க்கும் பொழுது, செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக, மே இட் அலர்ட் அவர் வில்ஸ் என்று அதை மொழிபெயர்க்கலாம். அண்ணாவை கூறி அன்றாடம் துவங்குவோம் என்று இந்த பதிவு தொடர்கிறது. பிள்ளையார் என்றவுடனே நமக்கு என்ன புரிகிறது? யாருடைய பிள்ளை? இந்த பிள்ளையார், இந்த ஆர் என்கின்ற விகுதி
பிள்ளை ஆர். ஆர் என்கின்ற விகுதி மரியாதைக்குரிய விகுதி. பிள்ளையார் என்ற சொல் எப்படி வந்தது என்பதற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் கொடுக்கின்ற விளக்கம். செட்டி என்று சொல்வதில்லை செட்டியார், முதலி என்று சொல்வதில்லை முதலியார். அதுபோல் ரொம்ப மரியாதைக்குரிய பிள்ளை, அதனால பிள்ளையார் என்று சொல்லுகிறோம் என்று அவருக்கே உரிய முறையிலே அவர் சுவாரஸ்யமாக சொல்லுவார். சிவசக்திகளினுடைய பிள்ளை நம்முடைய பிள்ளையார் நினைவு வருகிறோம். எப்படி முடிகிறது ஷோடச நாம எப்படி ஸ்கந்த பூர்வஜாய நமக என்று முடிகிறது. கந்தனுக்கு முந்தியவன், கந்தனுக்கு மூத்தவன், முருகனுக்கு அண்ணன் என்று அது முடிகிறது. அப்படி முடியும் பொழுது நமக்கு மற்ற பிள்ளையினுடைய நினைவும் வந்து விடுகிறது, கந்தனுடைய நினைவும் வந்து விடுகிறது. அப்போ சிவசக்திகளின் பிள்ளை, அப்புறம் அவனுக்கு தம்பி கந்தன் என்னும் பொழுது சிவ குடும்பம் முழுக்க நமக்கு நினைவுக்கு வந்து விடுகிறது. எதனால் அப்படி வைத்திருக்கிறது என்று கேட்டால், நாம் எல்லோருமே இந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தான். முருகனை நாம் அண்ணா என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் பிள்ளையார் நமக்கு பெரிய அண்ணா, 2 பேருமே அண்ணாக்கள். அண்ணாந்து பார்க்கிறோம் நாம், அவர்களோ நம்மை அணுகி அருள் புரிபவர்கள். அதுதான் கிருபானந்த வாரியார் கொடுத்த விளக்கம். நம்மை அணுகி நமக்கு யார் அருள் புரிகிறார்களோ அவர்களை அண்ணா என்று அழைக்கலாம் என்று கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அது அப்படி பார்க்கும் பொழுது நாம் அண்ணாந்து பார்க்கின்ற தெய்வமாக இருப்பதனாலும் அண்ணா, இவங்க இருவருமே நமக்கு அண்ணாக்கள் தான். நாம் ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் என்றால் நம்மிடம் வந்து நமக்கு அருள் புரிவதனாலும் அவர்கள் அண்ணாக்கள் தான். மேலும் இந்த உலகமே சிவசக்தியினுடைய குடும்பம். அம்மையப்பன் என்று தானே நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா என்று தானே நாம் பார்வதியையும் சிவனையும் குறிப்பிடுகின்றோம். அப்படி நாம சிவ குடும்பத்தில் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் நமக்கு கணபதி அண்ணா. எனவேதான் இந்த காயத்ரி சொல்லும் பொழுது இது அண்ணா காயத்ரி என்று, வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று சொல்லும் பொழுது இது அண்ணா காயத்ரி என்று நாம் சிறப்பாக இன்னும் செல்லமாக வாஞ்சையோடு இதை கொண்டாடி கொள்ளலாம் என்று நமக்கு தெரிகிறது. அப்படி ஸ்கந்த பூர்வஜாய நமக என்று அந்த நாமா முடிகிற பொழுது நாம் சிவ குடும்பத்தினுடைய அதனுடைய அங்கத்தினர் என்கின்ற முழு நினைவும் நமக்கு வருவதனால் மங்களகரமாக இருக்கிறது, மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று மகா பெரியவர் குறிப்பிடுகின்றார். எல்லோருமே பார்வதி பரமேஸ்வரர்களுடைய குழந்தைகள் தான் என்பது நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். தலச்சன் பிள்ளை அவர் விக்னேஸ்வரர் இல்லையா? அதுக்கு அடுத்து வருபவர் முருகர். மீதி நாம் எல்லோரும் என்ன வயதாக இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நமக்கு அவர்கள் அண்ணாக்கள் தான். நமக்கெல்லாம் ஒரு அண்ணா விக்னேஸ்வரர் என்று வாயார சொல்லுகிறார் பெரியவர். எப்படி அழகாக, நமக்கெல்லாம் ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்கிறது. இந்த உறவு நினைப்போடு, இந்த சொந்தம் இருக்கிறது என்கின்ற நினைப்போடு நாம காலையில் எழும் பொழுது அண்ணா என்று அவரை கூப்பிட்டு கொண்டு எழுதால் எப்படி இருக்கும்? தன்னோ தந்தி பிரச்சோதயார், எல்லோருக்கும் அண்ணா. அந்த பாவனையோடு அந்த காயத்ரியை சொல்லி கணபதியை வழிபடும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் நல்ல இனிய நாளாக, அறிவு சார்ந்த நாளாக, அன்பு செறிந்த நாளாக துணங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு இருக்க முடியாது இல்லையா? சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயத்தே என்று எல்லா தடைகளும் விலகும். விக்னேஸ்வரர் என்பவர் தடைகளை நீக்குபவர் மட்டும் அல்ல, தேவையான தடைகளை ஏற்படுத்தியும் நம்மை காப்பவர். தவறான வழியில் நாம் காலெடுத்து வைத்தோமானால் அப்படி நாம் அந்த வழி தவறி போய்விடக்கூடாது என்பதற்கான தடையை ஏற்படுத்துபவரும் அவர்தான். விக்னேஸ்வரா is not only the remover of obstacles but he is also the creator of right obstacles என்று நாம சொல்ல வேண்டும். எல்லோரும் இந்த 16 பெயர்களை சொல்லி 16 பேர்களையும் அடைய வேண்டும் என்று மகா பெரியவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை நாம் மனமாற வணங்குவோம். இந்த அருமையான பதிவை தெய்வத்தின் குரலிலிருந்து எடுத்து நமக்கு தந்திருக்கிறவர் என்னுடைய இனிய நண்பர் திரு கிருஷ்ணராம் அவர்கள். அணுகி அருள் புரியும் அண்ணா நமக்கு கணபதி என்று நன்கு கண்டோம். இப்ப இந்த விளக்கங்களுக்கு பிறகு இதுவரை நமக்கு கணபதி மேல் இருந்த பக்தி, பாவனை, பார்வை வேறு. இப்பொழுது நமக்கு வாய்த்திருக்கின்ற பேரு வேறு அல்லவா? இன்றிலிருந்து நமக்கு கணபதி அண்ணா என்றே நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் அல்லவா? எனவே அணுகி அருள் புரியும் அண்ணா நமக்கு கணபதி என்று நன்கு கண்டோம். இணங்கி அவன் பதம் நாடி பவவினை சாடி சிவன் பதம் சேர்வோம் சிறந்து. அண்ணாவை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அம்மையப்பன் அப்பாட்ட கொண்டு போய்
அவர் சேர்த்து விடுவார் என்று இந்த பதிவை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நகராதிருந்து நடிக்கும் நர்த்தனம், நரக மனத்தினில் நந்தி மத்தளம், சுக நடனத்தில் தொலைந்தது சலனம், மௌன குகையினில் நாத பிரளயம், அகமாயிருந்து புறமாய் விரிந்த ஆதி அதித்தி மகன் அருளுதயம், கனலோடு இருக்கும் பனியே வருக கனிவே களியே வருக, கம் கணபதையே நமக என்று நம்ம கணபதியை தொழுகிறோம். குழுக்களின் கணம் என்றால் குழு, பதி என்றால் தலைவன், குழுக்களின் தலைவன் கணபதி என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த படைப்பிலே எல்லாமே குழுக்களாக இருக்கின்றன. கோள்கள் ஒரு குழு, நட்சத்திர மண்டலங்கள் ஒரு குழு, அண்டங்கள் ஒரு குழு, ஏனென்றால் பகிரண்டமும் இருக்கிறது. இந்த உடம்பு பல குழுக்களினுடைய தொகுப்பு. நரம்பு மண்டலம் ஒரு குழு, இரத்த ஓட்டம் இதெல்லாம் ஒரு குழு, சுவாசம் ஒரு குழு, இப்படி இருக்கிறது இல்லையா? இந்த எல்லா குழுக்களுக்கும் தலைவர் கணபதி என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட முழுமுதற் கடலான கணபதி ஆற்றங்கரையிலே அரச மரத்தின் நிழலிலே அக்கடாவென்று வீற்றிருக்கக்கூடிய கணபதியாகவும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெரியவர் நமக்கு விளக்கி அருளி இருக்கிறபடி பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் நம்மீது வாஞ்சையுள்ள நம்முடைய மூத்த சகோதரராக அண்ணாவாக அவர் விளங்குகிறார் என்பதை அறியும் பொழுது தெய்வத்தினுடைய மகத்துவம் அதனுடைய எளிமையில் புலப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார். என்னுடைய குருநாதர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல், பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஒவ்வொருவருக்கும் கடவுள் முழுக்கவும் சொந்தம். கடவுள் எல்லோருக்கும் சொந்தம் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் கடவுள் முழுக்க சொந்தம். எப்படி சூரியனுடைய கதிர் எல்லோருக்கும் தான் இருக்கிறது, யார் சொந்தம் கொண்டாட முடியும் தனிப்பட்ட முறையில்? எனக்கு சூரியனுடைய ஒளி முழுதும் சொந்தம், உங்களுக்கும் அப்படித்தான், எறும்புக்கும் அப்படித்தான், புல்லுக்கும் பூவுக்கும் புழுவுக்கும் கூட அப்படித்தான் அல்லவா? அந்த சொந்தத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகின்றோம் என்பது நம்முடைய புத்தியை பொறுத்தது அல்லவா? நம்முடைய அறிவு, நம்முடைய தேவை, நம்முடைய மனப்பாங்கு இவற்றை பொறுத்தது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு இன்றிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது கணபதியை அண்ணா என்கின்ற உணர்வோடு எண்ணி, முருகனையும் அண்ணா என்று நினைத்து கொண்டு, அம்மையப்பனாக சிவபார்வதியை கண்டு, சிவ குடும்பத்தினுடைய பிரஜைகள் நாம், உறுப்பினர்கள் நாம் என்கின்ற ஒரு கர்வத்தோடும் நடக்க வேண்டும். அது ஒரு உரிமை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பும் கூட. இட் இஸ் நாட் அ மியர் privilege, it is also a huge responsibility. Let us remember that and behave accordingly என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். இயற்கை அனைத்துமே இறைவன் வடிவம்தான் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயற்கை அனைத்துமே இறைவன் வடிவம்தான். வேதங்களிலே பார்க்கும் பொழுது கண்ட அனைத்தையுமே அவர்கள் கடவுளாக பார்த்தார்கள். இயற்கையினுடைய சக்திகளை தேவதைகளாக அவர்கள் தொழுதார்கள். வருணன் என்றார்கள், இந்திரன், வாயு, அக்னி என்று கொண்டாடினார்கள். அதன் பிறகு ருத்திரனை கண்டார்கள், விஷ்ணுவை கண்டார்கள். இயற்கையினுடைய சக்திகள் எல்லாமே தொழத்தக்க தேவதைகள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அஞ்சி வணங்கவில்லை, அறிந்து தொழுதார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் முழுக்க அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகிறது. எனவே இயற்கை அனைத்துமே இறைவன் வடிவம்தான். அது அப்படியே கீழே இறக்கி பார்க்கும் பொழுது ஒரு கவியனுடைய தரிசனமும் அப்படியே தான் இருக்கிறது. மகாகவி பாரதி, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோணுதையே நந்தலாலா. காக்கையில யார் தோணுதான்? கண்ணன். பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலா. பறவைகளிலே கண்டானா, தாவரங்களிலே கண்டானா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கும் ஒலி என்பது இயற்கையினுடைய சக்திகளுடைய தொகுப்பு. ரெண்டே தான் உண்டு, ஒலி ஒளி. அந்த கடைசியா அதை வச்சான் ஒளி. அந்த தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. எது இறுதி நிலை என்று கருதுகிறோமோ, எது வாழ்க்கையின் முடிவு, எது கோரமான மரணம், எது நம்மை விழுங்கிவிடும் என்று கருதுகிறோமோ, அதில் கையை வைத்தாலும் நின்னை தீண்டும் இன்பம் தோணுதடா நந்தலாலா என்று இயற்கை அனைத்துமே இறைவன் வடிவம்தான் என்பதை தெரிந்து கொண்டால் அவன் எங்கும் இருப்பவன் என்பது புரிந்துவிடும். எங்கும் இருப்பவனை எங்கேயும் தேட வேண்டாம் என்பதும் தெரிந்துவிடும். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் இறைவன் நம் உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கிறான் என்கின்ற உண்மை புலப்படும். அப்போது நம்முடைய நெஞ்சிலிருந்தும் நல்லதொரு தமிழ் பாட்டு வெளிவரும். வணக்கம்.